நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சிங்கப்பூரில் லீ குவான் யூனுடைய ஆப்த நண்பர், அவருடைய உதவியாளர் எல்லாமே நம்ம செட்டியார். லீ குவான் யூவை நானே பார்த்தேன். நீ செட்டியாரானார்? ஆமான்னு. பார்த்தாலே தெரியுதுன்னாரு. என்னன்னு? இந்த நெத்தி பொட்டை சொல்கிறாரு. என்னன்னு சொன்னாலே தெரியல. அந்த நெத்தி பொட்டு செட்டியாரோட ஒரு மாதிரி இருக்கும். லீ குவான் யூ செட்டியாரைத்தான் நம்புவார். செட்டியார் வீட்டில் தான் புத்தகத்தை வச்சுருந்தார். சிங்கப்பூரை ஆளும் அதிபர் செட்டியார்களுடைய நம்பிக்கைக்குரியவர். செட்டியார் என்றால் நம்பிக்கைக்கு நம்பர் 1 என்று சொல்லுவார். அப்பொழுது இந்த சின்ன கருப்பன் இப்போ இருக்கார், மந்திரியாக இருக்கார். அவர் போய் நின்றுருக்கார். என்ன சின்ன கருப்பன், எப்படி இருக்க? நீ என்ன கோயில்னு கேட்டிருக்க? தண்டாயுதபாணி கோயில். சிரிச்சாள். போயா? தண்டாயுதபாணி கோயில். நான் அந்த கோயிலை கேட்கலையா? உங்கள் கோயில் செட்டியார். நான் செட்டியார். அவர் பேர் சின்ன கருப்பன். முக்கால்வாசி பேர் சின்ன கருப்பன்னா செட்டியார் தான் அப்படின்னு. நான் அவங்க ஊரில் இருக்கிறேன், சிங்கமுனரில் இருக்கிறேன். அதே தவிர நான் செட்டியார் இல்லை. அப்படியா? செட்டியார் நம்பர் 1 நாணயமிக்கவர்கள். மலேசியாவிலே நீண்ட காலம் கொண்டு வித்தார்கள். அதை நம்ம நகரத்தார் சமூகம் கொண்டு விற்றார்கள். கொண்டு தான் போய் விற்றார்களே தவிர இன்னொருத்தரை எடுத்து விற்கவில்லை. கொண்டு விற்றார்கள். கொண்டு போய்த்தான் தலையில் தூக்கி கொண்டு போயிட்டான். அது ஒரு பெருமையான ஒரு சொல். எனக்கு நடை ஒன்று தான் நீ காப்பாற்றுற. ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை கிலோமீட்டர் நடப்பேன்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 2-3 கிலோமீட்டர் நடப்பீங்களா? 2 அல்லது 3 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் வேணும். இப்போ தினமும் கூட காலையில் ஒரு தரம், சாயந்தரம். கார் இருக்குன்னு பேர் தானே தவிர பெரும்பாலும் காரெல்லாம் எடுக்கிறது இல்லை. கோயிலுக்கு தினசரி நடந்து போகும். சில சமயம் திரும்பி வர முடியாது. அப்போ அவங்க பைக்கில் அவங்களுடைய பையனை கொண்டாந்து விட சொல்லுவாள். இல்லாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் பைக் வச்சிருவேன், அவன் வருவேன். பெரும்பாலும் நடப்பதையே விரும்புவேன். அதுதான் என்னுடைய இந்த நீடித்த ஆயுளுக்கு காரணம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க R அருணாச்சலம், A ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் ஆகச்சிறந்த நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இவர்களுடைய ஆற்றல் மிக்க அனுபவங்கள் நம்முடைய நகரத்தார் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நேர்காணலுடைய நோக்கம். இன்று நாம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். இவர்கள் கன்றமாணிக்கம், 94 வயது, மிகப்பெரிய கல்வியாளர் தியாகராஜன் ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் கோயில் பிறந்த ஊரதெல்லாம்? மாத்தூர் கருப்பூர். நான் 1928 செப்டம்பரில் கன்றமாணிக்கத்தில் பிறந்தேன். மகிழ்ச்சி ஐயா. பின்பு திருச்சி, சென்னையில் படித்தேன். சரி. பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவர் தலைவராக இருந்து மாண்புமிகு மறைந்த அண்ணாதுரை அவர்களை வரவேற்பும் பேறு பெற்றேன். என்னுடைய உரையாடலை கேட்டு அவர் பாராட்டி பேசியதும் அவருடன் இருந்து எடுத்துக்கொண்ட பழமும் இன்றும் எங்களுடைய இல்லத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்று அண்ணா பேசும் பொழுது இளம் தலைவர், துடிப்பான தலைவர், பச்சையப்பன் கல்லூரி
பெருமைப்படத்தக்க வகையிலே அவர் நடத்தி செல்வது பாராட்டுக்குரியது. கம்பன் வீட்டுக்கு கட்டுத்தறி கவி பாடும் என்று சொல்லுவார்கள். இங்கு பச்சையப்பன் கல்லூரியினுடைய படி பண்ணமைக்கும் என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு அண்ணாவும் அவருடைய தோழர் மதியழகனும் பின்பு அன்பழகனும் எனக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அவருக்கு கல்லூரி தொடர்பு அந்த காலத்திலே இல்லை. பொதுவாக பார்க்கும் பொழுது பச்சையப்பன் கல்லூரியில் படித்த ஒவ்வொருவரும் அரசியலிலே ஈடுபட்டு தமிழ்நாட்டை வளம் பெற செய்வதற்காக பாடுபட்டார்கள் என்பது பாராட்டுதற்கு. இன்றும் என்றும் பச்சையப்பன் கல்லூரியுடைய படி அமைக்கும் அந்த படியை தொட்டவர்கள் தமிழ்நாட்டை ஆளும் மாண்பு மிக்க மந்திரிகளாக வந்தவர்கள் எல்லோரும் பாராட்டுவார்கள். அந்த பெருமை எனக்கு கிடைத்ததை பற்றி மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, அவ்வளவு பெரிய தலைவர் அண்ணாவை மீட் பண்ணியிருக்கீங்க, மாணவர் தலைவராக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஏன் அரசியலில் வர்ற உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? அரசியலில் வரும் முன்பு அப்பொழுது ஒரு சட்டம் ஒன்று வந்தது. சரி. மலேசியா நாட்டுக்கு அந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் செல்லாவிட்டால் மலேசியாவுக்கு செல்ல முடியாது என்ற ஒரு சட்டம். அதை மீற வேண்டும், மலேசியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என்னிலே உதித்தது, மேலோங்கி இருந்தது. அதற்கு முன்பு அழகப்பா கல்லூரியிலே நான் விரிவுரையாளராக இருந்தேன். டாக்டர் செட்டியார் அவர்கள் எவ்வளவோ குறிப்பிட்டு சொல்லி கூப்பிட்டும் அவருடைய சொல்லை மதிக்காமல் நான் மலேசியாவுக்கு சென்றேன். இனி அதை பற்றி சிலாகித்து பேசுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. போனதினால் எனக்கு எந்த விதமான நட்பில்லை. ஆனால் நான் நல்ல தலைமை பதவிக்கு அங்கும் வந்திருக்க முடியும். மலேசியாவிலும் கூட திரு சாமிவேலு அவர்களுக்கு நான் தான் அரசியல் ஆலோசகர். ஆனால் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. சரி. என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆசிரியர் தொழில், ஆசிரியர் சங்கம், இப்படி இருந்து தொழிற்சங்கங்களில் ஈடுபாடுபட்டு இருந்து வந்துவிட்டேன். இன்னும் மகிழ்ச்சி தான். சரி. டாக்டர் செட்டியார் அவர்கள் என்னை ஒரு முறை பார்க்கும் பொழுது சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய விருந்தளித்தோம். அதிலே நான் பேசினேன் ஆங்கிலத்தில். அந்த கூட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 300 பேர் இருக்கும். சரி. ராயல் ஐலண்டு கிளப்னு சொல்கிறது, அதில் வெள்ளைக்காரர்கள் தான் இருப்பார்கள். டாக்டர் செட்டியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆங்கிலத்திலே அருமையாக பேசக்கூடிய தனவைசிய மைந்தறிவர். நான் ஆச்சரியப்படுகிறேன், என்னால் கூட இந்த அளவுக்கு பேச முடியாது என்று குறிப்பிட்டார்கள். இப்படி எல்லா விதமான புகழும் பெற்றவன் அரசியலுக்குள் நுழைய முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும். சாமிகளுக்கு அநேகமாக மந்திரியாகவே இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன். இனி அதை பேசக்கூடாது. எனக்கு மிக மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் அரசியலிலே ஈடுபட வேண்டும். இப்பொழுது ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னுடைய தோழர் ஆசிரியர், அவருடைய மாப்பிள்ளை தான் மந்திரி திருமயம் ரகுபதி அவர்கள் என்னுடைய ஆப்த நண்பருடைய மாப்பிள்ளை. அவரெல்லாம் இப்பொழுது நல்ல நிலைமைக்கு நம்மளுடைய நகரத்தார் சமூகத்தை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான செய்தி. வருங்கால மாணவர்கள், நகரத்தார் மாணவர்கள் இன்னும் நல்ல முறையிலே பயின்று நம்முடைய சமூகத்தினுடைய பெருமையை வெளிக்கொணர வேண்டும். நேரு அவர்கள் குறிப்பிட்ட இந்த நகரத்தார் சமூகம் காலங்காலமாக வாழும், நன்றாக இருக்கும். நகரத்தார்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. காரணம், தெய்வ பக்தி மிக்கவர்கள். தெய்வம் நின்று வாழ்த்தும் என்று கூறுகிறார்.
மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கீங்க. உங்களுடைய பள்ளி நாட்கள், ஏர்லி ஸ்கூல் டேஸ் ஞாபகம் இருக்கா? நான் பல பள்ளிகளிலே படித்து விட்டேன். சரி. புதுக்கோட்டை சிஎஸ்எம்ஐ ஸ்கூலில் படித்தேன். அதன் பின்பு திருச்சி இஆர்ஐ ஸ்கூலில் படித்தேன். அதன் பின்பு திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படித்தேன். அதன் பின்பு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே படித்தேன். உங்களுடைய ஆரம்ப பள்ளி நாட்கள், அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, 1 2 ஆரம்பத்திலே நான் 6 வயதாக இருக்கும் பொழுது மலேசியா நாட்டுக்கு சென்று அங்கு கல்வி பயின்றேன். அதன் காரணமாக எனக்கு ஆங்கில புலமை ஏற்பட்டது, அதிகமாக ஏற்பட்டது. நல்ல முறையில் ஆங்கிலத்தில் பேசுவேன். காரணம் அது ஆங்கில ஆரம்பம், அது மலேசியாவில் கற்றது. சரி. நான் பெற்ற ஒரு பேர். அதன் பிறகு தான் நீங்கள் இங்கே வந்து, அதுக்கு பின்பு இந்தியாவுக்கு வந்து புதுக்கோட்டையில் படித்தேன், திருச்சியில் படித்தேன், சென்னையில் படித்தேன். சரி. உங்களுடைய ஐயாக்கள், உங்கள் அப்பாவெல்லாம் அப்பச்சியெல்லாம் என்ன தொழில் பண்ணாங்க? என்னுடைய தகப்பனார் மலேசியாவிலே நீண்ட காலம் கொண்டு வித்தார்கள். அதை நம்ம நகரத்தார் சமூகம் கொண்டு வித்தார்கள், கொண்டுதான் போய் விற்றார்களே தவிர இன்னொருத்தரை எடுத்து விற்கவில்லை. கொண்டு விற்றார்கள். கொண்டு போய்த்தான் தலையில் தூக்கி கொண்டு போயிட்டார். அது ஒரு பெருமையான ஒரு சொல். நகரத்தார்கள் எங்கே போயிருக்கிறாங்க, கொண்டு வைக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தபடி எங்கள் தகப்பனாரும் ரங்கூனுக்கு கொண்டு வைக்க போனார்கள். பின்பு மலேசியாவுக்கு கொண்டு வைக்க போனார்கள். அவர்களுடைய காலம் ஒரு பொற்காலம், நகரத்தார்கள் பெருமையாக வாழ்ந்த காலம். எனக்கு எங்கள் தகப்பனாருக்கு 2 தாரங்கள். ஒன்று என்னுடைய தாயார், அதுக்கு நான் ஒருவன். என்னுடைய சிறிய தாயாருக்கு 3 பையன்கள். அதில் ஒருவன் நாச்சியப்பன் என்று சொல்லக்கூடியவர், உங்களுக்கு அநேகமாக தெரியும். சொல்லார். அவர் இப்பொழுது சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் விளக்கு போடுறாரு. அவருடைய நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சோம். நல்ல புகழோடு அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மற்றபடி பெரிதாக எதுவும் சொல்வதற்கு இல்லை. அடக்கமாக, அமைதியாக, நிம்மதியாக என்னுடைய 92 வயதில் இருப்பதற்கு முழு காரணம் எங்களூர் அம்பாள் மாணிக்கநாச்சி. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து என்னென்னா கேட்கணும்னு உங்கள்கிட்ட வந்து, நீங்கள் வந்து ஆசிரியர் பணியில் இருந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் தொடர்பில் இருக்காங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு, ஏன்னா நான் மலேசியாவில் ஆசிரியராக இருந்தபடியினால இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே இல்லை. அங்கே என்னுடைய மாணவர்களாக இருந்தவர்கள் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே டாக்டர்களாக இருக்கிறார்கள். பலர் இன்றும் என்னுடன் தொடர்பிலே இருக்கிறார். மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் இன்றைக்கி வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட அது கார்ப்பரேட் அடிமைகளை தான் உருவாக்குது. சொந்த தொழிலை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக செய்ய விடலேன்னு ஒரு 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 கருத்து இருக்குது இந்தியாவில். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அதாவது கல்வி என்பது ஒரு கடல். அதிலே போய் முத்து குளிக்க வேண்டும், ஏராளமான சிரமங்களை சந்திக்க வேண்டும். இப்பொழுது நான் தினசரி செய்தித்தாளை படிப்பேன். எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நன்றாகவே இருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவு ஜனத்தொகை உள்ள தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பாராட்டுது. அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம் நாடு ஏழ்மையான நாடு. ஏழ்மையிலிருந்து எந்திரிக்க வேண்டுமானால் நிறைய சிரமப்பட வேண்டும். ஏழ்மை, வறுமை உள்ள நாடு. அதிலிருந்து எழும்பி வந்து நாட்டினுடைய சிறப்பை தர வேண்டும் என்றால் பகீரத பிரயத்தனமும் சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அந்த நிலையில் தமிழ்நாடு நன்றாக முன்னேறி இருக்கிறோம். எனக்கு குறை சொல்ல விரும்பவில்லை. நான் மலேசியன். ஆகவே இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது
பெருமையாகவே சொல்லுவார். மலேசியானா அங்கே குடியுரிமை வாங்கியிருந்தீங்களா நீங்கள்? அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு வாங்கி. அங்கே தான் நீங்கள்? அங்கேயே இல்லை, மலேசியான்னு பிள்ளை. என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே மலேசியாவில் தான். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பையன், மூத்த பையன் 45 வருஷத்தில் காலமாயிட்டார். இந்தியன் பேங்கில் வேலை செய்கிறார். அடுத்த பையன் அமெரிக்காவில் இருக்கார். மூன்றாவது பையன் இப்போ மலேசியாவில் இருக்கார், அக்கௌண்டன்ட். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இல்லை. ஆனால் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்தவாறு வாழ்ந்து வருகிறார். சரி, இப்போ உங்கள் ஐயாக்கள் அப்பச்சியெல்லாம் கொண்டு விற்றதாக தான் சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் வந்து எஜுகேஷனல் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க. வியாபாரத்தை கவனிக்கத்தானே சொல்லியிருப்பாங்க. கல்வித்துறைக்கு போகிறதுக்கு அனுமதிச்சாங்களா? அதுக்கு காரணம் சூழ்நிலை. என்னுடைய காலத்தில் மலேசியா அடைபட்டு போய்விட்டார். நம்மளுடைய தொழில் நசித்து விட்டது. பர்மாவில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். அப்போ அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஆமாம். அதனால் அவ்வளவு நம்மளுடைய தொழில் சிறப்பான காலத்தில் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. ஆகவே நகரத்தார்களுடைய வளர்ச்சியை பற்றி என்னால் சொல்ல இயலவில்லை. சரி. ஆனால் நகரத்தார் சமூகம் ஒரு பண்டித ஜவஹர்லால் நேரு குறிப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்து சிறப்பாக இருக்கிறது என்றால் அது முருகப்பெருமானுடைய அருள். அதில் சந்தேகமே இல்லை. இன்றைய நிலையில் நகரத்தார்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். நகரத்தார் என்றால் நல்லவர்கள், ஆன்மீகவாதிகள் என்று தான் எல்லோரும் சொல்லுவார்கள். மலேசியாவிலே நம்மளுடைய செட்டியார்களுக்கு நல்ல பெயர். சிங்கப்பூரில் லீ குவான் யூனுடைய ஆப்த நண்பர், அவருடைய உதவியாளர் எல்லாமே நம்ம செட்டியார். லீ குவான் யூவை நானே பார்த்தேன். நீ செட்டியாரான்னார். ஆமான்னு பார்த்தாலே தெரியுதுன்னாரு. என்னன்னு இந்த நெத்தி பொட்டை சொல்கிறாரு. என்னன்னு சொன்னாலே தெரியல. அந்த நெத்தி பொட்டு செட்டியார்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதே ஆள் சின்ன கருப்பன் என்ற ஒருவர் திருப்பத்தூர் இப்போவும் இருக்கிறார். அவர் பிஏபியில் வந்துட்டார். இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு லீ குவான் யூ, அவரும் செட்டியார். லீ குவான் யூ செட்டியாரைத்தான் நம்புவார். செட்டியார் வீட்டில் தான் புத்தகத்தை வச்சுருந்தார். சிங்கப்பூரை ஆளும் அதிபர் செட்டியார்களுடைய நம்பிக்கைக்குரியவர். செட்டியார் என்றால் நம்பிக்கைக்கு நம்பர் 1 என்று சொல்லுவார். அப்பொழுது இந்த சின்ன கருப்பன் இப்போ இருக்கார், மந்திரியாக இருக்கார். அவர் போய் நின்றுருக்கார். என்ன சின்ன கருப்பன், எப்படி இருக்க, நீ என்ன கோயில்னு கேட்டிருக்கார். தண்டாயுதபாணி கோயில். சிரிச்சாள். போயா தண்டாயுதபாணி கோயில்? நான் அந்த கோயிலை கேட்கலையா, உங்கள் கோயில் செட்டியார். நான் செட்டியார். அவர் பேர் சின்ன கருப்பன், முக்கால்வாசி பேர் சின்ன கருப்பன்னா செட்டியார் தான் அப்படின்னு. நான் அவங்க ஊரில் இருக்கிறேன், சிங்கமுனரியில் இருக்கிறேன். அதே தவிர நான் செட்டியார் இல்லை. அப்படியா? செட்டியார் நம்பர் 1 நாணயமிக்கவர்கள். எங்கள் குடும்பத்துக்கே அவர்கள் ஆஸ்தி மாதிரி. ஆஸ்தி கேபிட்டல் என்று சொன்னார். இன்றைக்கி சிங்கப்பூரை ஆள்றது லீ குவான் யூனுடைய குடும்பம். செட்டியார்களுக்குள்ள மரியாதை வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. எவ்வளோ ஒரு பெரிய பெருமை. நம்ம சொன்னோம்னா தற்பெருமை சொல்கிறாங்க. ஆனால் நான் 50 வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த லீ குவான் யூ குடும்பம் செட்டியார்கள் என்றால் ஒரு பெரிய. லீ குவானை பற்றி அவர் தான் சிங்கப்பூரை வடிவமைச்சதாக சொல்லுவாங்க. ஆமாம். அவருக்கு முன்னாடி சிங்கப்பூர் எப்படி இருந்தது, அவருக்கு பிறகு எப்படி இருந்தது? டேவிட் மார்ஷல்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சட்டக்காரர், வக்கீல். அப்பொழுதெல்லாம் கலோனியல், அதாவது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி. இந்த மாதிரி சுதந்திரமெல்லாம் பேச முடியாது.
அதனால் அவ்வளவு சிறப்பாக 1950களில் அரசியல் இல்லை. அப்பொழுது இந்த பிஏபிங்கிற ஒரு கட்சி, மக்கள் செயல் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளமே இந்தியாக்காரர். அவருக்கு செக்ரட்டரி ராமசாமி, அவருடைய மந்திரி ஒரு யாழ்ப்பாணத்துக்காரர். இப்படி அவரை சுற்றி இருந்தவங்க பூரா இந்தியாக்காரர். சீரர்கள் இல்லை. சீரர்களுக்கே ஒரு வருத்தம். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போகடா, செட்டியார்களுக்கு மூளையோடு வியாபாரம் பண்ணுற கெட்டிக்காரங்க, நாணயமிக்கவர்கள், அவர்களுக்கு நான் நம்புவேன்னு சொன்னோம். அந்தப்படி நம்ம சமூகத்துக்கு சிங்கப்பூரில் நல்ல செல்வம். அவருக்கு பிறகு தான் சிங்கப்பூர், அவருக்கு பிறகு ஒரு மகன் அது வளர ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி சிங்கப்பூருடைய வளர்ச்சி டேவிட் மார்ஷல்ங்கிறவர் தான் முதல்ல கலோனியல் ஆட்சியிலிருந்து விடுதலை. அவருக்கு பின்பு இந்த பிஏபிங்கிற கட்சி வலுவாக வந்துடுச்சு. சீனர்கள் மிக்க சிங்கப்பூர் சீனர்களை மட்டும் நம்பலை, இந்தியாக்காரர்களை அரசியல் ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய சப்போர்ட்டோடு நடக்குது. இந்த லீ சியான் லூன் என்று சொல்லக்கூடிய பையன் ராமசாமிகிட்ட படித்தவன். அவர் சிதம்பரம் ராமசாமி, அவர் தான் பிஏபி ராமசாமி. அரிமளம். அந்த மாதிரி நம்ம செட்டியார்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. நாணயம், நம்பிக்கை அப்படின்னா செட்டி. சீரனை கேட்டால் சொல்லுவேன். ஆனால் அது இடையிடையே சில சிதறல்கள் இருக்கலாம். அது இல்லாத யாருமே குறையில்லாத இல்லை. பெரும்பான்மையாக பார்த்துக்கிட்டா செட்டியார். இன்றைக்கி இருக்கிற சண்முகம் சாதாரணமான பையன். அவங்க அப்பா சைக்கிளில் தூக்கி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் உள்ளே விடுவார். நானே பார்த்தேன். எங்கள் வீட்டு வழியே தான் சிங்கப்பூரில் போவார். சைக்கிளில் பின்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு இந்த சண்முகத்தை. பூலாங்குறிச்சி தான் அவர். ரொம்ப சாதாரணமான குடும்பம். ரொம்ப எதவு. அவங்க தகப்பனார் 100 வெள்ளி சம்பளத்திலே இருந்தார். இன்றைக்கும் அந்த பெருமையெல்லாம் கிடையாது சண்முகத்திட்ட. பழையதை நினச்சி பார்க்குறாரு. என்னை வாத்தியாரும் பாரு. அதுக்கு மேலே நானும் பேசுகிறேன். நீங்கள் மந்திரி உங்கள் வேலையை பாரு. ஆக நமக்கு ஒரு பெருமை சிங்கப்பூரில் நம்ம சமூகத்தால் ஒருத்தர் மந்திரியாக இருக்காருங்கிறத நான் பாராட்ட வேண்டியது. மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுக்கு எப்போ திருமணம் ஆனது? எனக்கு 1953 நான் படித்து முடித்து அழகப்பா காலேஜில் எனக்கு வேலை கொடுத்தா. சரி. உடனே நாளைக்கு வந்து ரிட்டர். சரி. கேபி எல்லாரும் நான் வந்து வேலைக்கு 1953 சேர்ந்தேன். சேர்ந்த உடனே என்னால் எடுக்க முடியுமா வகுப்பு? பெரிய பையங்கள்லாம் பெரிய பையங்களில் பிகாம் எல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு ராவணமா நான் கேட்டாங்க. நீங்கள் எப்படி செத்த வந்து பாருங்க. நீங்கள் செத்த வரலாமா? அவர் வருவார் காலையில் வேலை காலேஜ். அப்படி பார்த்தார். என்னையே நீ வர சொல்லி சொல்கிறேன்னா அப்போ அவசியமாக பாரு. முதல் கிளாஸ் எடுக்கையில் கொஞ்ச நேரம் லேட்டாகி போச்சு. அவர் வந்தார். வெளியிலே நேரம் வாங்க உள்ளே அப்படின்னு. அதுதான் அவர் கொடுத்த நமக்கு நற்செய்தி. வேறு எனக்கு வேலைக்காக ராஜாவோட கூப்பிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போக சொன்னாங்க. நான் ராஜாவை தான் போய் பார்த்தேன். நீ போகணும்னா அண்ணாமலைக்கு போ, இல்லை டெல்லிக்கு போகணுன்னாலும் நான் லெட்ரு தரேன், எது பிரியமோ செய்ய. அது நல்ல முறையில் எனக்கு மரியாதை கிடையாது. அது காரணம் அந்த காலத்தில் பச்சைபாஸ் காலேஜ் சேர்மன். நல்லா பேசுவேன் கூட்டத்தில், சரளமாக பேசுவேன். அது ஒரு வாய்ப்பு, வரப்பிரசாதம். அப்போ இறைவனுடைய கருணை. ஆனால் எங்களுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சரி ஐயா, இந்த வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களே, ஹெல்த்துக்காக எப்படி நீங்கள் உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு நடை ஒன்று தான் நீ காப்பாற்றுறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை கிலோமீட்டர் நடப்பேன்?
நீங்கள் சொல்லணும். ஒரு 2-3 கிலோமீட்டர் நடப்பீங்களா? 2 அல்லது 3 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ தினமும் கூட காலையில் ஒரு தரம், சாயந்தரம். கார் இருக்குன்னு பேர் தானே தவிர பெரும்பாலும் காரெல்லாம் எடுக்கிறது இல்லை. கோயிலுக்கு தினசரி நடந்து போகும். சில சமயம் திரும்பி வர முடியாது. அப்போ அவங்க பைக்கில் உள்ள பையனை கொண்டாந்து விட சொல்லுவாள். இல்லாட்டி எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் பைக் வச்சிருவேன், அவன் வருவேன். பெரும்பாலும் நடப்பதையே விரும்புவேன். அதுதான் என்னுடைய இந்த நீடித்த ஆயுளுக்கு காரணம். எனக்கு ஒன்றும் எந்த வியாதியும் கிடையாது, அயர்வும் இல்லை. மென்டலி ஐ எம் அலர்ட். அதில் எல்லாம் என்ன, என்னுடைய மனைவியை இழந்ததான் நான் பெருசாக நினைக்கிறேன். 4 வருஷம் ஆச்சு. யாருக்குமே அது இருக்கத்தானே செய்யும். எத்தனை வருட மன வாழ்க்கை? 1953, 40 வருஷம். 40 வருஷ வாழ்க்கை. சிறப்பான. ஐயா, உங்களுடைய பொழுதுபோக்குகள்? படிக்கிறது, மேக்ஸிமம் படிக்கிறது தான். அனாவசியமாக எங்கேயும் போகிறது இல்லை. சினிமாவெல்லாம் பார்க்க மாட்டீங்க? சினிமாவெல்லாம் பார்க்க மாட்டீங்க? எனக்கு பிடிக்காது ஒன்று அது. எனக்கு பிடிக்காது. இங்கே இருந்த டிவியை கூட கொடுத்துட்டேன். சரி. அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த டிவியே பிடிக்கல. எங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. அப்போ அதனால் நீங்கள் இங்கே வராதீங்க, அங்கேயே போயிடணும். சரி. அவங்க மட்டும் அப்போ அதே டிவியிலே இருப்பாள். அந்த டிவியை கூட 3000-4000 ரூபாய்க்கு விற்று விட்டேன். சரி. இப்போ டிவியெல்லாம் கிடையாது. அது என்னன்னு தெரியும். நான் பார்க்க வேண்டியதான், அவளை ஒரு பிரியப்பட்டு பார்க்கறது. மைண்ட் மூவ்ஸ் த பாடின்னு சொல்கிறது. அதாவது ஒருவனை இயக்குகிறது அவனுடைய மனம், மனத்தை இயக்குகிறது அவனுடைய மூளை. இதுக்கு உதவியாக இருக்கிறது கருவிகள் தான் இதெல்லாம். படிக்கிறது, பார்க்குறது, கேட்குறது. வாழ்க்கையில் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அமைதி வேணும்னு சொன்னோம். அனாவசியமாக வெளியூருக்கு போகக்கூடாது. ஆனால் தேவையில்லாமல் ஒன்றும் இல்லையா உடனே பஸ் ஏறிடுறேன். அக்கப்போகிற நம்ம வீட்டுக்கு கூட்டி வர்றது அனாவசியமாக. நான் பெரும்பாலும் இந்த கார் நிற்கிது, 30 நாளும் போகாத நாள்கிட்ட சும்மா தான் நிற்கிது. நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும், அவன் மட்டும் 2 காரம் நிற்கிது, வேலையே இல்லை. அது என்னன்னா பல பிரச்சனைகளை கொண்டு வரும். தேவையில்லாமல் ஒன்றும் இல்லைன்னு பிடிச்சி நிற்பேன், பஸ்ஸில் ஏறிடுவேன். அங்கே போய் எதை ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். சரி. இது எல்லாம் இல்லைன்னு சொன்னால் அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னால் கேட்காது. என்னிடத்தில் படித்த பிள்ளைகள்லாம் நல்ல உத்தியோகங்களில் நிறைய இருக்காங்க, இன்னும் மதிப்பு மரியாதை வச்சுருக்கா. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சிருக்கா. இப்போ என்னுடைய பேரை ஒருத்தர் பேத்தி பேரை 2 பேரும் டாக்டர். இப்போ சிங்கப்பூரில் அப்பாயின்மெண்ட் அதான் அந்த பையன். அவன் சிங்கப்பூரில் இப்போ வேலை கிடச்சி 1 மாதம் மேலே உடனே வேலை கொடுத்தேன். எத்தனையோ பேர் முயற்சி பண்ணா கிடைக்கல, இவனை கூப்பிட்டு கொடுத்து அந்த அளவுக்கு கெட்டுக்கார பையன். அவனுடைய ஆட்சியர் டாக்டர், என் என் பேத்தி டாக்டர். எங்கள் ஊரில் டாக்டர்கள் ரொம்ப எல்லோரும் நல்லா இருக்கா. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்கு. சரி. இப்போ ஐயா ஒரு விஷயம் சொன்னீங்க, பஸ் ஏறி ஒரு ஊருக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டு வரலாம், டைம்ஸ் பாஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, உங்களுடைய இந்த 92 வயது காலத்தில் இப்போ நேரம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த நேரத்தை என்ன சொல்கிறா, நிறைய பேர் போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறத தான் பஸ் ஏறி போகிறான். அதை என்ன செய்கிறது? நாங்கள் எனக்கு என்னை பொறுத்த வரையில் எந்த நேரமும் படிச்சுட்டு ஒன்றும் இல்லையா உடனே பேப்பர் எடுத்துகிட்டு வரி வரியாக படிச்சிருவேன். சரி. இன்றைக்கி நியூஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் சொல்லணுமா சொல்லுவேன். அந்த என் அனுபவத்தில் சொல்கிறேன், மூளைக்கு வேலை கொடு. மைண்ட் மூவ்ஸ் த பாடி. அது நல்லா இல்லைன்னா உடம்பு நல்லா போயிடும். கடவுள் அருளால்
இன்னைக்கு வரைக்கும் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் என்னுடைய இருதய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே. ஆமாம், ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணேன். அப்போ டாக்டர் சொன்னார், நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நாள்பட இருக்க முடியாதுன்னார். என்னென்னு மன அமைதி வேணும், அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன். இப்போ ஏறத்தாழ 30 வருஷம் ஆச்சு, எந்த பிரச்சனையும். சரி ஐயா, இளைஞர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. செய்தியாக உங்களுடைய செய்தியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம நகரத்தார் இளைஞர்களுக்கு? நகரத்தார் இளைஞர்கள் பெரும்பாலும் குலத்தொழிலை விட்டுட்டாங்க. ஆமாம். அது குறைன்னு சொல்கிறதா நிறைன்னு சொல்கிறான்னு எனக்கு சேர்த்து. ஆனால் அந்த குலத்தொழில் நல்ல தொழில், அதை தொடரலை, அதை கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு போய் விட்டார். இந்த நகை வட்டிக்கு வாங்கணும், அதை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெருமையாக வந்திருக்கும். இப்பொழுதும் பார்த்தா தமிழ்நாட்டில் ஏஎம்எம் குரூப், எம்ஏஎம் குரூப் இப்படின்னு சொல்லி ஒரு தொழில் வட்டமே நகரத்தார்களுடைய ஆளுகையில் இருக்கும் என்றால் மிகையாகாது. இன்றைக்கி ஏஎம்எம் குரூப் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே குறிப்பிடத்தக்க நிலையிலே உள்ளது. அவர் பாராட்டுதற்குரிய எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு வேலை கொடுத்தார், எம்ப்ளாய்மெண்ட். அந்த வகையில் நகரத்தார்கள் ஒரு சிறிய சமூகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டையே ஆட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு வேண்டிய பொருளாதார வசதி செட்டியார்களிடம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லுது. வெளியில் தெரியவில்லை. வேறு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எனக்கு சிநேகிதர்கள் இல்லை. மற்றபடி என்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் காலமாயிட்டார். காரணம், எனக்கே வயது 93ன்னா சாதாரண வயது இந்தியாக்காரர் 77 வருஷம்தான் இருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே. சரி, உங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்களை எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி மூலமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இது கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்ட்யூஷனாக இருக்கும். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.